கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் திரும்பவும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக கடவுளுடைய சித்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் இந்த பூமியிலே எல்லா ஜாதியை பார்க்கிலும் மேலாயிருப்பது தான் தேவனுடைய சித்தம். அதனால்தான் தேவன் வாக்களித்தார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் ஆபிரகாமுடைய புதிய வம்சமாக, ஆபிரகாமுக்கு சொன்னதான இல்லாவிட்டால் ஆபிரகாமுடைய வம்சத்துக்கு சொன்னதான எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தேவன் வாக்களித்த அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் சகல வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய சித்தம். அந்த சித்தம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தில் சொல்லப்படுகிறது, நீயோ எல்லா ஜாதிகளை பார்க்கிற இந்த பூமியிலே உயர்ந்திருப்பாய், வாழ்ந்திருப்பாய், நன்மையாய் இருப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகினால் கடவுளுடைய பிள்ளைங்களே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தம் நாங்கள் இந்த பூமியில நல்லா இருப்பது. தேவனுடைய மக்கள் பூமியில ஒரு சீமானனாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஒன்றுமில்லாமல் வந்த மனுஷன் கர்த்தர் அந்த திசையிலே சீமானாய் வைத்திறார். வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், எல்லா விதத்திலும் தங்கம் வைரம் எல்லாத்திலையும் கர்த்தர் ஆபிரகாமை மேலாகவும் சீமானனாகவும் வைத்தார். இன்றைக்கு கூட நாங்கள் ஆண்டுடைய ஜனங்கள் இந்த பூமியில எங்க இருந்தாலும் தலை சிறந்து இருப்பது தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு வாளா இருப்பதில்லை. கர்த்தருடைய சித்தம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த பூமியில தலையா இருக்க வேண்டும். ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகருக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களாய் மாறுவது தான் தேவனுடைய சித்தம். தேவன் எப்பொழுதுமே அவர் அழைத்த பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன். அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். உன்னை நான் கீழாக்காமல் மேலாய் வைப்பேன், வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். நீ இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்பாயாக என்று தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம், கர்த்தருடைய சித்தம் அவருடைய ஜனங்களை குறித்து எல்லாமே ஆசீர்வாதம், நன்மை, பிரியம், சமாதானம், வெற்றி, வாழ்வு, இது எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை குறித்து பல கடந்த வாரங்களிலே உங்களோடு கூட பேசினதிலிருந்து இன்னொரு காரியத்தை தொடராய் நான் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, ஏசாயாவுக்கு தேவன் தீர்க்கதரிசியான ஏசாயாவுக்கு அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு இந்த வசனம் நம்மை குறித்து சொல்லப்படுகிற வசனம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேத வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் அவங்க பிரிச்சிடுவாங்க. அவங்களுக்கு இது இவங்களுக்கு இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இது ஏசாயாவுக்கு சொன்னது, இது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது ஈசாக்குக்கு சொன்னது, இது யாக்கோபுக்கு சொன்னது, நமக்கு சொல்லலை, அவங்களுக்கு சொன்னது இவங்களுக்கு சொன்னதுன்னு பிரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி பிரிக்க போனா உங்களுக்கு ஒண்ணு தான் மிச்சப்படும். என்ன மிச்சப்படும்னா, இந்த பைபிள் முடிவுல பாருங்க ஒரு வெத்த அட்டை இருக்குது. ஆரம்பத்துல ஒரு வெத்த அட்டை இருக்குது, முடிவுல ஒரு வெத்த அட்டை இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு மிச்சப்படும், மற்ற எதுவுமே நமக்கு மிச்சப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி எல்லாம் பிரிக்க போனா, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது, இது இவங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னா நமக்கு பைபிள்ல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னு சொன்னா மிச்சப்பட போகுது என்னன்னு சொன்னா இந்த வெத்து தாழ் தான் நமக்கு மிச்சப்படும். இல்ல பிரியமானவங்களே, நமக்கு சொந்தம் இல்லாதது நிறைய இருக்குது. உதாரணமா ஈசாக்கு மன்னிச்சுக்கிறேங்க, யூதாஸ் நாண்டுகிட்டு செத்து இருக்கிறான். அதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நமக்கு கிடையாது. அது அவன் பிசாசுக்கு இடத்த கொடுத்து அப்படி செத்துட்டான். அப்படி யாராவது கொடுத்தா அவனுக்கு அது நடக்கும், அது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நமக்கு தேவையில்லை, அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க செஞ்சாங்க, அது அவங்களோட போயிட்டு. ஆனா வேதத்தில் உள்ள எல்லா நன்மைகள் எல்லாம் அது நம்ம குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கர்த்தர் நமக்கு பேசினது. அதை நம்ம எடுக்கணும். அதை நம்ம எடுத்து அது நமக்குன்னு சொல்லி சுதந்திரிச்சு கொண்டாதான் அதுல சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் நமக்காகும். இல்லாட்டி அது நமக்கு ஆகாது. வேதம் நம்முடைய கையில இருக்கிறதுனால அதுல ஒன்றும் நமக்கு நடக்கும்னு நம்ப முடியாது. பாதி பேர் நினைக்கிறாங்க, வேதத்தை தூக்கிட்டு போனா நான் போற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல, வேதம் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பிளெஸிங் தான். ஆனாலும் வேத வசனம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும், அது நமக்கு ஆக்கணும். அது எப்படி நமக்கு ஆக்கணும்னு சொன்னா, அதை நம்ம நம்பி நம்ம அந்த வசனத்தை வாயில அறிக்கை பண்ணி நம்ம அந்த வசனத்தை இரவு பகலும் தியானம் பண்ணும் பொழுதுதான் அது நமக்காகும். பாருங்க, கடையில அரிசி இருக்குது, ஆனா கடையில அரிசி இருக்கிறதுனால நம்ம வயிறு நிறையாது.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடையில் அரிசி இருக்கனால, கடையில் பருப்பு இருக்கனால நமக்கு வந்து விட்டமின் கிடைக்கும், நம்ம கடையில் அரிசி இருக்கனால நம்ம வயிறு நிறையும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடையில் அரிசி இருக்கனால நம்ம வயிறு நிறையாது. கடையில் அரிசி இருக்கிறனால இல்லாட்டி பருப்பு இருக்கனால நமக்கு பருப்பு கறி கிடைக்க போறது கிடையாது. கடையில் இருக்கிறது உண்மை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை போய் நம்ம வாங்கணும். நம்ம பணம் கொடுத்து அதை வாங்கி நம்ம கொண்டாந்து கழுவி அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அவிச்சு அதை நம்ம எடுத்து சாப்பிட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு அது நமக்கு பலன் அடையுது. அதே மாதிரி வேதம் இருக்கு, ஆயிரக்கணக்கான வேதங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வேதங்களை, லட்சக்கணக்கான வேதங்களை வந்து முத்திரையிடுகிறாங்க. எல்லா வேதங்களும் நமக்காக விற்கப்பட்டிருக்குது. ஆனா இதுல சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்களை நம்ம எடுக்கும் பொழுதுதான் அது நமக்காகுது. நிறைய பேருக்கு ஏன் வாழ்க்கையில வந்து வசனத்தின்படி வாழ்வில ஜெயம் வர மாட்டேங்குது, வெற்றி வர மாட்டேங்குதுன்னா அது அவங்க நமக்காக்குறது இல்லை. அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்றது இல்லை. அது யாருக்கோன்னு விட்டுறாங்க. அது அங்கதான் இருக்கு, வேதம் தலைவணிக்கையில இருக்கு, வேதம் எங்களுடைய அல்மாரியில இருக்குது, வேத வசனம் வந்து நம்ம வீட்டுல போர்ட் போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி சரி வராது. அதை நம்முடைய உள்ளத்துக்கு எடுக்கணும். எப்படி உள்ளத்துக்கு எடுக்கணும்னா, முதலாவது அதை நம்ம படிச்சு அதை நம்ம வாயில அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நமக்காகிறது. சோறு நம்ம வயிற்றுக்கு போகும் பொழுதுதான் நம்முடைய சரீரத்துக்கு பலன் கிடைக்குது. அதே மாதிரி அதை கொண்டாந்து அதை வாங்கி அதை படிச்சு அதை கழுவி நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது அது நமக்கு பலனை உண்டாக்குறது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு பலத்தையும் ஜெயத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டு பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. சரி, அப்ப ஏசாயா புத்தகத்துல இருக்கிற இந்த வசனம் வந்து நம்மை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதை நாங்க புரிஞ்சுக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல தேவனுடைய மனுஷன் ஏசாயா மூலியமா தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சொல்றாரு. அப்படின்னா நமக்கு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறேங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, ஏசாயாவுக்கு தேவன் சொல்றார், நீங்க மனம் பொருந்தி கீழ்ப்படைந்தால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். என்ன இது சொல்லுகிறாரு பாருங்க, மனம் பொருந்தி கீழ்ப்படைந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லா நன்மையும் கடவுள் நமக்காக வச்சிருக்கார். அதை நம்ம வாங்கி புசிக்கணும்னு தேவன் விரும்புறாரு. பாருங்க, நான் நிறைய நேரத்துல சொல்றது வந்து உலகத்துல உள்ள எல்லா நல்ல காரியங்கள், மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லா உலகத்தில் உள்ள நல்ல காரியங்களும் யாருக்காக? கடவுளுக்காக, கடவுளுடைய ஜனத்துக்காக. இப்போ உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த உலகத்துல நல்ல ஸ்டேஜ் அடிக்கிறாங்க, இல்லாட்டி உலகத்துல நல்ல அழகான கட்டடங்களை கட்டுறாங்க. இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் யாருக்காகனா கர்த்தருக்காக. உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டா, அது ஒரு பெரிய சபையை கட்டுவதுக்கு, புதியதான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க தேசத்துல, புதியதான காரியங்களை மனுஷர்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இதை வச்சு ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்? சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு வேகமாய் போய் அறிவிப்பதுக்கு. ஃபிளைட் ஏன் வழங்கப்பட்டிருக்குன்னா, தண்டண்ட மனுஷன வாழ்க்கையில் இருக்க தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டாலும் ஆனா ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை உலகம் முழுதும் போக வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேலுடைய யூதர்கள் வந்து, இயேசுவின் சீஷர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போகும் பொழுது அவங்க வந்து ஒரு சிலர் வந்து போட்ல கப்பல்ல போனாங்க, ஒரு சிலர் வந்து கரத்தில போனாங்க. ஆனா இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுக்காக புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. வேகமாய் போவதுக்கு இன்டர்நெட் ஏன், பேஸ்புக் என்னத்துக்காக இருக்கிறது, யூடியூப் என்னத்துக்காக இருக்கிறது, தொலைக்காட்சிகள் ஏன் இருக்கிறது, இதுல எல்லாம் இருந்து கடவுளுடைய காரியங்களை கொண்டு போவதுக்கு. இந்த தேசத்துல தீமைக்காக எதையுமே தேவன் உருவாக்கவில்லை. எல்லா நன்மையும் தேவன் உருவாக்கினது வந்து நன்மையான காரியங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தி அதுல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவதுக்கு. இன்னைக்கு அதை என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம அதை சரியா பயன்படுத்தாதனால பிசாசு அதை பயன்படுத்துறான். இன்னைக்கு தேசத்துல இருக்க அநேக ஆசீர்வாதங்களை யார் பயன்படுத்துறது? பிசாசு. ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை கடவுள் இந்த பூமிக்குள் வச்சிருக்காரு. இதெல்லாம் யார் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது? இன்னைக்கு எல்லாம் பயன்படுத்துறது பிசாசு. யாரை கொண்டது? அவனுடைய மக்களை வச்சு அவன் எல்லாத்தையும் பயன்படுத்துறான். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. எனக்கு இது வேணாம், தேசத்துல எந்த நல்லது வேணாம், தங்கம் வேணாம், வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், அது வேணாம், இது வேணாம், எல்லாம் வேணான்னு சொல்றதுனால அது எல்லாத்தையும் யார் கையில போயிட்டு நீங்க மாட்டிக்கிட்டு இருக்குது? எல்லாம் பிசாசுடைய ஜனங்களுடைய கையில போயிட்டு மாட்டி அவன் அதை வச்சு உலகத்தை அழிக்கிறான். கோடிக்கணக்கான சொத்துக்களை எடுத்து நாசம் பண்ணி மக்களை நரகத்துக்கு கொண்டு போவதுக்காக பயன்படுத்துகிறான். இன்னைக்கு பாருங்க, பல விதமான கோடிக்கணக்கான ரூபாக்களை எடுத்து
விபச்சார விடுதிகள், பாவமான காரியங்கள், மனுஷனை அழிக்கிற காரியங்களை வச்சு பிசாசு நிறைய மக்களுடைய வாழ்க்கையை எனக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம அதெல்லாம் எடுத்து கடவுளுக்காக பயன்படுத்தாதனால. அதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா கடவுளுக்காக பயன்படுத்தி இருப்போமா இருந்தா அதை வச்சு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்களை நம்மளால செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு நம்மளால அதெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா நமக்கு இது புரியாததுனால. ஆகையினால பிரியமானவங்களே, தேசத்தின் நன்மை என்னதுக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நமக்காகனா என்னன்னா கடவுளுடைய வேலைக்காக, ராஜ்யத்துக்காக. ஏன் இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் பலவிதமான கோடிக்கணக்கான பெருமதியான தங்கத்தை கொண்டு போயிட்டு தாவீது கையில கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? மகனாகிய சாலமோன் இன்னும் கொஞ்சம் காலம் போகும் பொழுது கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறான். இந்த ஆலயத்தை கட்ட போகும் பொழுது எதுல ஆலயத்தை கட்டணும்? ஆண்டவர் சொன்னாரா ஆண்டோடைய ஆலயத்தை கொஞ்சம் ஓலை பாய் கொஞ்சம் கொண்டாந்து ஓலை போட்டு ஓலையில பின்னி ஒரு கூடாரத்தை கட்டுனாரா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சுன்னு சொன்னா ஒரு ஓலை குடிசையில தான் இருக்கணும். சர்ச்சுன்னு சொன்னா ஒரு நல்லா இருக்கக்கூடாது. சர்ச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல மைக் இருக்கக்கூடாது. மைக்கெல்லாம் முக்கியமா? ஸ்டேஜ் எல்லாம் முக்கியமா? ஸ்பீக்கர் எல்லாம் முக்கியமா? ஒரு நல்ல ரெட் காப்பட், ஒரு சிகப்பு நிற காப்பட் போடக்கூடாது. இதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி இருக்கணும் சர்ச்சுன்னா? தகர கூடாரமா இருக்கணும். அதுல வெக்கையில மனுஷர்கள் வாரவங்க அங்க உட்காந்து கொதியில உட்காந்து கஷ்டப்படணும். பாருங்க, இவங்க என்ன அப்படிதான் இருக்குது. இல்ல பிரியமானவங்களே, ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே சொல்லிட்டாரு சாலமோனுக்கு, தாவீது ஆலயத்தை கட்டணும்னு சொல்லக்குள்ள ஆண்டவர் சொன்னா, நீ கட்ட மாட்ட, உன் மகன் தான் கட்ட போறான். ஆனா அது எப்படி கட்டணும்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் பலவிதமான எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோ தங்கத்தை தாவீது கையில தேவன் கொடுக்குறாரு. என்னத்துக்கு கொடுக்குறாரு? தாவீது கையில ஏன் பூமியில இருக்க தங்கத்தெல்லாம் சேர்த்து அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அநேக பாவிகள் இடத்துல இருந்து தானே யுத்தங்களை பண்ணி தாவீது தங்கத்தை எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு கொண்டாந்து இஸ்ரேல கொண்டாந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் வச்சுக்கிட்டு இருக்காரு? ஏன் கடவுள் அதெல்லாம் பூமியில உள்ள நன்மையெல்லாம் தாவீது கையில கொடுத்தது என்னத்துக்காக? ஒரு நோக்கத்துக்காக. எனக்கு பிரியமானவர்களுக்கு என்ன நோக்கம்? அவனுடைய தாவீதுடைய மகன் கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறார். அந்த ஆலயத்தை கட்டு போகும் பொழுது அதை கட்ட வேண்டும் எப்படின்னா, இப்படியாப்பட்ட பெருமதியான பொருட்களை வைத்துதான் கட்டணும். என்ன பெருமதி? தங்கங்கள், வைரங்கள், வெள்ளி, இவைகளை போன்றவைகளை வைத்துதான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். இன்னைக்கு நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடவுள் இந்த தேசத்துல இருக்கிற நன்மையை வைத்திருக்கிறது என்னத்துக்காக? யாருக்காக? அது உங்களுக்காக. நல்ல வாகனங்கள், கர்த்தருடைய சித்தம், அதை நீங்க பயன்படுத்தணும். நல்ல மைக் செட்டப்னா அது நீங்க தான் பயன்படுத்தணும். நல்ல சபை, நல்ல பாருங்க, இன்னைக்கு ஒரு தவறனையை நாங்க பார்க்கும் பொழுது, இல்லாவிட்ட சாராயம் விற்கிறதான ஒரு தவறனையை நாங்க போய் பார்க்கும் பொழுது பாருங்க, அது எல்லாம் எவ்வளவு அழகான லைட் எல்லாம் போட்டு எவ்வளவு அழகான வச்சு, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கிளப்பு, ஒரு சில டான்ஸ் ஆடுற இடங்கள்லாம் ரொம்ப அந்த மாதிரி அழகா ஜோடித்து எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அதே நம்ம போய் சபையை பார்ப்போம்னா இருந்தா, சபையில ஒரு மங்கி எறிகிற லைட்டா இருக்கும். இல்லாட்டி சபையில ஒரு வெளிச்ச சபையில இருக்காது. சபையில ஒரு பிளெஸிங்கே இருக்காது. சபையை பார்த்தா ஒரு மாறி கிடக்கும் சபை. எனக்கு பிரியமானவங்க, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் அவனுக்கு இந்த பூமியில இருக்க நல்ல லைட்ஸ் எல்லாம் அது இருக்கணும் அங்க சாராய தவறனையில. அப்படி இல்லைன்னு சொன்னா டான்ஸ் ஆடுற அந்த கிளப் டான்ஸ் ஆடுற இடத்துல தான் அங்க இருக்கணும் நல்ல லைட்டு. இங்க சர்ச்சில் எல்லாம் நல்ல லைட் இருக்கக்கூடாது. சர்ச்சில் எல்லாம் நல்ல டைல் போட்டு இருக்கக்கூடாது. சர்ச்சில் எல்லாம் நல்ல காப்பட் போட்டு நல்ல இடமா சர்ச் இருக்கக்கூடாது. சர்ச் ஒரு ஓலை குடிசையில ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்கணும். இல்ல பிரியமானவங்களே, இந்த பூமியில இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தருடையது. இந்த பூமி கீழே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடையது. யாருக்காக இதெல்லாத்தையும் தேவன் வைத்திருக்கிறார்? தேவனுடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவ ஜனங்களை ஏன் வைத்திருக்கிறார்னா, கர்த்தருக்காக காரியங்களை செய்ய, கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காய் காரியங்களை செய்யதான் தேவன் அழைத்திருக்கிறார். சரி, இப்ப பாருங்க, அப்ப நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புஷிப்பீர்கள். பாருங்க என்னன்னா, இதெல்லாம் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறாரா? இன்னொரு விஷயத்தை தேவன் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறாரா? மனம் புரிந்து கீழ்ப்படைந்தால்தான் இவையெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் புரிந்து கீழ்ப்படைந்தால் தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்க. பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுகிறதுன்னா பாருங்க, மனம் பொருந்தி கீழ்ப்படியணும். மனம் பொருந்தி கீழ்ப்படியதுன்னு சொன்னா, நான் கடந்த வாரத்துல இதை குறித்து உங்களோட பேசினேன். மனம் பொருந்தி கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னா என்னன்னா, புரிஞ்சு கொள்ளுங்க, செழிப்பு எல்லாத்தையும் நல்வாழ்வு எல்லாம் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும்.
அப்பதான் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புசிக்கலாம். பாருங்க, ஒரு மனுஷன் வரணுமா இருந்தா அதுக்காக இது நல்ல காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறார்னு அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாட்டி அது வராதான். மனம் பொருந்துன்னு சொல்றது என்னன்னா, அதோடு கூட சேரணும். செழிப்பா ஒருத்தன் வரணுமா இருந்தா, ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளை செழிப்பா வரணுமா இருந்தா முதலாவது என்ன பண்ணணும், செழிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளணும். இல்லாவிட்டால் செழிப்பை நம்பணும். இல்லாட்டி செழிப்புக்கு தன்னுடைய உள்ளத்துல ஆமேன் சொல்லணும். ஆமேன், செழிப்பு என்னுடையது. அப்பதான் செழிப்பு வரும். இப்ப செழிப்பை வேணாம், செழிப்புக்கு விரோதிச்சா, செழிப்பை வெறுத்தா அது செழிப்பெல்லாம் நமக்கு வராது. அதுக்கு வர முடியாது. ஏன்னா அது நம்ம அதை எதிர்க்கிறோம்னு சொன்னா என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை எதிர்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாதான் அது நமக்கு ஆகும். கடவுளுடைய சித்தத்தை நம்ம வெறுக்கும் பொழுது, கடவுளுடைய சித்தத்தை வேணான்னு தள்ளும் பொழுது அது நடக்காது. நிறைய கிறிஸ்தவத்துல என்ன நடந்திருக்குன்னா, கர்த்தருடைய சித்தத்தை வெறுக்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தை வேணான்றாங்க. அவங்களுக்கு தெரியல செழிப்பு தேவனுடைய சித்தம்னு. தேவ சித்தத்துக்கு அவங்க மனம் பொருந்தணும். செழிப்பு எனக்கு பிரியமானவங்களே தேவனுடைய சித்தம். ஆரோக்கிய சுகம் தேவனுடைய சித்தம். நித்திய சமாதானம் தேவனுடைய சித்தம். வாழ்க்கையில வெற்றி தேவனுடைய சித்தம். விசேஷமா சொல்றேன், நான் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்க ஜெயமா இருப்பது தேவனுடைய சித்தம். வெற்றியோடு இருப்பது தேவனுடைய சித்தம். நல்வாழ்வா இருப்பது தேவனுடைய சித்தம். இப்ப இதெல்லாம் தேவ சித்தம்னு சொல்லி என்ன செய்யணும், மனம் புரிந்தணும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை நீங்க வேணான்னு தள்ளக்கூடாது. அது எனக்கு வேணாம், செழிப்பு எனக்கு வேணான்னு நீங்க தள்ளக்கூடாது. நல்ல சுகம் எனக்கு வேணாம். பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு முரட்டாட்டம் பண்ணுவாங்க. முரட்டாட்டம்னு சொல்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு பாவ மாதிரி காரியங்கள்ல மட்டும்தான் முரட்டாட்டம் பண்றாங்க. இல்ல, இந்த மாதிரி காரியத்திலே முரட்டாட்டம் பண்ணுவாங்க. பாதி பேருக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா இவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேணாம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த ஒரே உடுப்பை உடுத்திக்கிட்டு, இந்த ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு நான் இப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேன். அது ஒரு முரட்டாட்டம். புரிந்து கொள்ளுங்க, அது தாழ்மை கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறது அது ஒரு தாழ்மைன்னு. தாழ்மை இல்லை. தாழ்மை என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு நீங்க கீழ்படுகிறது தான் தாழ்மை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை முரட்டாட்டம் பண்ணாதீங்க. நீங்க அப்படி பண்ணுனீங்க என்ன நடக்கும்? 20ஆம் வசனம் சொல்றது, மாட்டோம் என்று நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பாருங்க, இன்னைக்கு ஏன் துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் மனபாரத்திலையும் இல்லாம இல்லையா இருக்காங்கன்னா, இதனாலதான். ஆசீர்வாதத்தை வெறுக்கும் பொழுது கஷ்டம்தான். விளங்குதா? வெற்றியை வெறுக்கும் பொழுது கஷ்டம்தான். நீங்க எதை வெறுக்கிறீங்களோ உங்களுக்கு அது ஆண்டோட சித்தத்துக்கு மாறான காரியத்தை நீங்க வெறுப்பீங்களா இருந்தா பரவாயில்ல. ஆண்டோட சித்தம் இல்லை, இதுக்கு நான் வெறுக்கிறேன், வேணாம். ஓகே, வறுமையை வெறுங்க. அது ஏன்னா ஆண்டோட சித்தம் கிடையாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து என்ன ஆனாரா? தரித்திரியமானாரா உங்களை ஐஸ்வர்யமானாக்குறதுக்கு. அப்ப தரித்திரியம் தேவனுடைய சித்தமா? இல்ல. அப்ப அதை வெறுங்க. தரித்திரியமே என் வீட்டுக்கு வராத, இல்லாமே என் வீட்டுக்கு வராத, பசி பட்டினி என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அதை வெறுக்கிறேன். இது தேவ சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தத்துக்கு உரிய காரியங்கள் மட்டும் என் வீட்டுக்கு வரட்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் என் வீட்டை விட்டு போவதாக. வறுமை தேவ சித்தம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு போகணும். நோய் தேவனுடைய சித்தம் கிடையாது. கல்வாரியில் என் நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழுவுகளால் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நோயை நான் வெறுக்கிறேன், போ. நோய் இந்த வீட்டை விட்டு வெளியிறங்கி போவதாக. இந்த நோய் இந்த வீட்டுக்கு வர முடியாது, நான் வெறுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளணும். என்னத்தை? சுகத்தை, ஆரோக்கியத்தை. ஆரோக்கியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆரோக்கியம் என் வீட்டுக்கு வருவதாக. ஆரோக்கியத்தை நான் நேசிக்கிறேன். ஆரோக்கியமே நீ வா. என் பிள்ளைகள்லாம் ஆரோக்கியமாயிருப்பார்களாக. என்னுடைய கணவன் ஆரோக்கியமாயிருப்பாராக. என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல நீடித்த வாழ்வு, ஆரோக்கிய சுகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது என் வீட்டை பலிக்கட்டும். என் சபையிலே நல்ல ஜனங்கள் ஆரோக்கியமாயிருப்பார்களாக. என்னுடைய மக்களுடைய வாழ்வு நல்ல செழித்து நல்வாழ்வாய் அடைவதாக. என் ஜனங்கள், என்னுடைய சபையின் மக்கள் வலப்பக்கம் பெருகுவார்கள், இலப்பக்கம் பெருகுவாங்க. எல்லா பக்கம் என் மக்கள் பெருகட்டு இயேசுவின் நாமத்தினால். பாருங்க,
நம்ம எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொண்டு, எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எதை வெறுக்கணுமோ அதை ஏற்றுக்கொண்டு, எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை வெறுத்துருவாங்க. செழிப்பு எனக்கு விருப்பமே கிடையாது, நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நீங்க ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன நடக்குதா, மனம் பொருந்தாத பொழுது என்ன நடக்குது, நீங்க தேசத்துல நன்மையை பூசிக்க போறதும் கிடையாது. அநேகர் பயப்படுறாங்க, செழிப்பு வந்துருமோன்னு பயப்படுறாங்க. செழிப்பு வராது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வேணான்னு சொன்னா செழிப்பு வரவே வராது. சுகம் கூட அப்படித்தான், ஆரோக்கியவான்மான வாழ்வும் அப்படித்தான். நீங்க அதை வேணானீங்கன்னா அது வரவே வராது. ஏன்னா அது எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா, அதை யாரு ஏற்றுக்கொள்றாங்களோ, யார் அதுக்கு மனம் பொருந்துறாங்களோ அவங்க கிட்டதான் அது வருது. அது நன்மை அங்கத்தான் வருது. பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் எப்படி பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்களும் உலகத்தாரை எப்படி பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்கள்லாம் எப்படின்னா, அநேகமான கிறிஸ்தவங்க, நான் சொல்றேன் என்னன்னா எல்லாரும் கிடையாது, அநேகமான கிறிஸ்தவங்க வறுமையிலே இருக்கிறாங்க. உலகத்தார பாத்தீங்கன்னா, பணக்காரன் பணம் உள்ளவன் அவன் பணக்காரனாவே ஆகிக்கிட்டு இருக்கான். நேற்று இருந்தா ஒரு சின்ன வீட்டுல, அப்புறம் பெரிய வீடு வாங்குறான், அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு பெரிய வீடு வாங்குறாரு, இன்னொரு நாள் இன்னொரு பெரிய வீடு வாங்குறான், அவன் பணக்காரனே ஆறான். ஏன் அங்க பணம் போய்கிட்டு இருக்குன்னா, அங்க ஒருத்தன் பணத்தை வாழ்றான். இங்க ஏன் ஏழையா இருக்காங்கன்னா, ஒருத்தர் பணத்தை வேணான்றாரு. இதுக்குதான் முரட்டாட்டம்னு சொல்றது. கடவுளுக்கு நம்ம போதிக்க முடியாது, ஆண்டவர் இடத்துல முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நீங்க வேணானுங்கன்னா அது வரப்போறது இல்லை. நீங்க வேணும்னா வருவான். பாருங்க, ஒருத்தர் ஊழியக்காரர் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு, இயேசுவுக்கே தலை சாய்ச்சி இருக்கிறதுக்கு தலை சாயறதுக்கு ஒரு இடம் இல்லை, அவரே இப்படித்தான் இருந்தாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா, இயேசுவை விட நீ பெரிய ஆளா, நீ ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எனக்கு பிரியமானவங்களே, நாங்க புரிந்து கொள்ளணும், இயேசு இந்த பூமியில இருக்கும்போது சுவிசேஷ நிமித்தமான காலங்களில, சுவிசேஷத்து நிமித்தமா இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தாரு, இப்படியாப்பட்ட நேரங்களுக்கு முகம் கொடுத்தாரு. ஒரு சில நேரங்கள்ல நாங்க புரிந்து கொள்ளணும், ஒரு சில இடங்கள்ல ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடங்கள்ல இடமே இல்லை, தங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அது எந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் வாரான், ஒரு வாலிபன் அவன் சொல்றான், இயேசுவே உங்களை நான் பின்பற்ற போறேன். அவன் எப்படியாப்பட்ட நோக்கத்தோட இயேசு கிட்ட இதை சொல்றான்னா, இவன் ஒரு திர்க்கஸ் மைண்டு, இவன் ஒரு கிரிமினல் ஆள். இவன் என்ன சொல்றான்னா, இவன் கையில வச்சிருக்கிற இந்த சொத்து பணம் ₹1 கூட இவனுக்கு இழக்க கூடாது. அது அப்படியே இருந்துகிட்டு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு, அதுல அவன் வாழாம இவன் இயேசுவை பின்பற்றினா என்ன நடக்க போகுதுன்னா, போற எல்லா இடத்துலயும் இவனுக்கு இலவசமா சாப்பாடு கிடைக்க போகுது. ஏன்னா இயேசு எல்லா இடத்துலயும் இலவசமா அப்பம் கொடுக்கிறாரு, இலவசமா மீன் கொடுக்கிறாரு. அப்ப இவன் என்ன யோசிக்கிறான்னா, இதை இழக்காம இதை அப்படியே இந்த ஐஸ்வர்யத்தை கையில வச்சுக்கிட்டு, நான் இயேசு பின்னுக்கு போறேன். என்னதுக்காக போறேன்? இயேசுக்கு சீசனா போறது இல்ல, இயேசுக்கு ஒரு சீசன் மாறி போயிட்டு என்ன பண்ண போறேன், இதனால என்ன செய்ய போறேன், மறுபக்கத்துல என் பணத்தை நான் இழக்காம இருக்க போறேன். இயேசுக்கு தெரியுது, இவன் பண ஆசை பிடிச்சவன். இவன் நினைக்கிறான் ஊழியம்னு சொன்னா எப்படின்னா, பணத்துக்காக ஊழியம். இது பின்னுக்கு போனா நல்லா பணம் சம்பாதிக்கலாம், இதுக்கு பின்னுக்கு போனா, இயேசுக்கு பின்னுக்கு போனா நல்லா வாழலாம், இயேசுக்கு பின்னுக்கு போனா காசு செலவழிக்காம பணத்தை மட்டும் நல்லா வாங்கிட்டு வாழ்ந்துடுறான்னு நினைக்கிறான். பாருங்க, அதனாலதான் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் மனுஷகுமாரன், இன்னைக்கு ராத்திரிக்கு எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. என்ன இடம் இல்லை? இயேசுவுக்கு இடம் வாங்க காசு இல்லைன்னு சொல்லல, அவர்கிட்ட காசு இருக்குது, ஆனா இடம் எல்லாம் ஜனங்கள் நிறைஞ்சிட்டாங்க. பாருங்க, இலங்கையில எல்லாம் ஒரு சில காலங்கள் இருக்குது, அந்த காலத்துல நூரலியா மாதிரி இடங்களுக்கு போகும் பொழுது இலங்கையில அங்க பணம் இருந்தா கூட வீடு எடுக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் அந்த சீசன்ல, ஏப்ரல் மாசம் வருகிற சீசன்ல ஜனங்கள் அங்க போயிடுவாங்க. அங்க போனோம்னா ஒரு வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இயேசு இருந்த சூழ்நிலையில அவருக்கு பணம் இல்லாதனால இல்ல, அந்த இடம் முழுவதும் அப்படியாப்பட்டதான ஜன கூட்டத்துல திரள நின்றுட்டாங்க. அதனால இப்ப பணம் இருந்தாலும் இடம் வாங்க முடியல. இயேசு இவனை பார்த்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு மனுஷகுமாரனாகிய எனக்கு தலை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை,
நீ ஊழியத்துக்கு வர போற, என்ன நோக்கத்தை வர? பணம் வாங்கணும், ரொட்டி சாப்பிடணும், நீ வர போற. அதனால இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இதுதான் ஊழியம், தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ரோட்ல இருக்கணும்னு சூழ்நிலை வந்தா கூட நீ இருப்பியா? அதுக்கு அவனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இத வச்சு கிறிஸ்தவத்துல இருக்கிற எல்லாரையும், நல்ல வீடு வாசல்ல இருக்கிறவங்கள கூட அதெல்லாத்தையும் இல்லாமாக்கி ரோட்ல கொண்டு வந்து படுக்க வைக்கிற நிலைமையில வச்சுட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா இருக்கவன இந்த வசனத்தை வச்சு நல்லா இருக்க ஆளை கெடுக்கிறது. எப்படி கெடுக்கிறது? ஒரு நல்ல வீடு வாசல் இருந்துச்சுன்னா, இயேசு அப்பாவே அப்படி ரோட்ல படுத்து இருந்திருக்காரு, அவருக்கே தலைவைக்கு இடம் கிடைக்கல, நீங்க ஏன் இந்த மெத்த வீட்டுல இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படியான சொகுசான வீட்டுல இருக்கீங்க? உங்களுக்கு என்னத்துக்கு இந்த மாடி வீடு? என்னத்துக்கு இதெல்லாம்? ஒரு காரியமா? இதெல்லாம் ஒரு நாளைக்கு இடிஞ்சு விழுந்துடலாதா? இப்படியே சொல்லி 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 கடைசியில அந்த ஆட்கள் அந்த வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு ஆகி, ஒரு சிலர் வீடு வாசல்களை வித்து கடைசியில எங்கேயோ ஒரு ரோட்டு ஓரத்துல உட்காரக்கூடிய சிலம்பு வந்துருது. இயேசு ஒரு நாள் ஒரு மனுஷன் ரோட்ல உட்கார வைக்கிறவர் கிடையாது. இயேசு குப்பையிலிருந்து ஒரு எளியவனை உயர்த்தி, புழுவில இருந்து ஒருத்தனை உயர்த்தி, கர்த்தர் பிரபுகளோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். எங்களுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். ஒரு நாள் எந்த மனுஷனையும் அவர் கீழே போடுவது அல்ல. ஆகிய நாங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்க, செழிப்புக்கு எப்படியெல்லாம் விரோதமா வாழலாமோ, மனம் பொருந்தாம செழிப்பை எப்படி விரோதிக்கலாம், செழிப்புக்கு எப்படி இணங்க முடியாத அளவுக்கு இருக்கலாமோ, அந்த மாதிரி இணைய வச்சு ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, இதுக்கு விரோதத்தை தெரிவிச்ச உடனே என்ன நடக்குது? செழிப்பு எனக்கு பிரியமானவங்களே வரவே வராது. செழிப்பை விரோதிக்கும் பொழுது நீங்க மனம் பொருந்து வரைக்கும் செழிப்பு வரவே வராது. என் வாழ்க்கையில நான் பல ஆண்டுகள் பயங்கர பிரச்சனையில வாழ்ந்த ஒரு மனுஷன். என்ன பிரச்சனைனா, உள்ளத்துல சரியான ஒரு பொறாமை, உள்ளத்துல சரியான ஒரு மற்றவங்களுடைய நன்மையை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு மனுஷனா. நான் என் உண்மையை சொல்றேன். என்னன்னா, அநேகர் நல்லா இருக்கும் பொழுது என் உள்ளத்துல ஒரு கோபம் வரும். ஏன் அவங்க நல்லா இருக்காங்க, ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இத்தனை வருஷம் சபைக்கு போறேன், இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், ஏன் எனக்கு நல்லா வரல, ஏன் எனக்கு அது வரல? அவர் கார் வாங்கிட்டாரு, இவர் நல்ல ஒரு வீடு வாங்கிட்டாரு, அவர் இதை வாங்கிட்டாரு. ஆனா உள்ளத்துல ஒரு பொறாமை. எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, அவங்கெல்லாம் ஏன் வாங்கினாங்க, நீ ஏன் வாங்கலன்னா, நீ என்னுடைய செழிப்புக்கு நீ உன்னுடைய மனதை நீ பொருந்துறது கிடையாது. நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம், ஒரு பக்கம் நான் அவங்கள பொறாமப்படுறேன், மறுபக்கம் செழிப்புக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் பெருசு இல்ல, பூமியில நன்மையெல்லாம் உயர்ந்தது இல்ல, இதெல்லாம் தேவையில்லை, பரலோகம் தான் போகணும், இந்த பூமியில என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு உடுப்பு இருந்தா போதும், ஒரு கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போதும், இதை வச்சுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவேன். ஒரு பக்கத்துல செழிப்பை விரோதிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தர் செழிப்பை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிரியமானவங்களே, ஆண்டவர் சொன்னாரு, நீ அவங்கள பார்த்து பொறாமப்படுறது உடனே நிப்பாட்டி நீ என்னத்தமா செய்யணும்? செழிப்பை நீ உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும், நீ கீழ்படியணும். பாருங்க, தாவீது நல்லா வந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? தாவீது இதே மாதிரி காரியத்தை அவன் நம்ப ஆரம்பிச்சான். என்ன நம்ப ஆரம்பிச்சான்னு நீங்க கேட்கலாம். அவன் என்ன சொல்றான்? அவனை ஒரு முறை இந்த 23ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலையில இருந்து எழுதப்பட்டதுன்னு சொன்னா பாருங்க, நம்ம 23ஆம் சங்கீதம் நமக்கு வாய்ப்பாடும். ஆனா நம்ம இதை எந்த சூழ்நிலை தாவீது சொன்னான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது கிடையாது. எந்த சூழ்நிலை தாவீது சொல்றாரு தெரியுமா? தாவீதை பிடித்து தாவீது போயிட்டு ஒரு குகையில் அகப்பட்டுட்டாரு. வெளியே வந்தா அவருடைய மகன் அப்சலோம் அவனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ளுக்கு இருந்தா பசியில சாக வேண்டியதா இருக்குது, பல பயங்கரமான எதிரிகள். அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நானோ தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துவார் சொல்றான். 7ஆம் வசனத்துல, என் சத்துருக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். பாருங்க, அவன் அந்த சூழ்நிலை இருந்து என்ன சொல்றான்? செழிப்பா அவன் ஏற்றுக்கொள்றான், செழிப்பா அவன் விசுவாசிக்கிறான். பாருங்க, இந்த மாதிரி அவன் நல்லா வந்ததுக்கு காரணமே அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. செழிப்ப ஒரு மனுஷன் நம்பும் பொழுது
நல்ல ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது அதே கீழ்ப்படிவு. அதுதான் அவனை தேசத்தின் நன்மைக்கு கொண்டு போகுது. தேசத்தின் ஆசீர்வாதத்தை அவனை புசிக்க பண்ணுகிறது என்னது? கீழ்ப்படிவு. நீங்க செழிப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. கடவுள் தேவனுடைய கிருபையை குறித்து கடந்த பல வாரங்கள் எல்லா நேரம் எனக்கு பிரியமானவங்களே, நீங்க நல்லா வர போறீங்க. ஆபிரகாம பாருங்க. ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாம வாரான். கடவுள் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் ஆண்டோட சித்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். ஒரு நேரத்துல ஒரு ராஜா கேட்கிறான், தங்கம் இருக்கு, வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, உனக்கு வேணா தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிரு. ஆபிரகாம் சொல்றான், கர்த்தரை நான் நம்புறேன், நீ கொடுத்து நான் பணக்காரன் ஆகணும்னு இல்ல, கர்த்தர் என்ன பணக்காரன் ஆகணும். பாருங்க, அவன் ஐஸ்வர்யத்தை நம்புறான். அது கர்த்தருடையது, அது கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவர்னு நம்புறான். ஐஸ்வர்யத்தை நம்பி கீழ்ப்படிஞ்சனால தான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா மாறான். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், மனம் பொருந்து கீழ்ப்படிங்க, தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்க. கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆசீர்வாதம் தேவனுடையது, அது நல்லதுன்னு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களை பெரிய ஆள் ஆக்கிரும். உங்களோட சபையை பெரிய ஆள் ஆக்கிரும், உங்களோட வாழ்க்கையை பெரிய ஆள் ஆக்கிரும். இன்னைக்கு இருப்பதை பார்க்கல 1000 மடங்கு நீங்க பெருகி இருப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்மை ஆண்டவரே, தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிப்பதே நீ விரும்புகிறேன். மனம் புரிந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்கன்னு என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் இந்த பூமியில இருக்க எல்லாம் நல்லதும் நீங்க எங்களுக்காக படைச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. ஏன்னா அது உங்களுடையது கர்த்தாவே. அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அது எங்களுடையதுன்னு நாங்க அறிக்கை செய்கிறோம். அப்படி யாரெல்லாம் சொல்றாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே மாறட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.